Hello guys, after so many requests in my Insta DMs, JavaScript பத்தின வீடியோஸை போட சொல்லியிருந்தீங்க. நான் JavaScript பத்தின எல்லாமே சீரீஸ் ஆஃப் வீடியோஸாக போடலான்ட்டு இருக்கேன். அதோடைய தொடக்கமாக வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதே போல் வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். வேரியபிள்ஸ் ஆர் லைக் அ கண்டெய்னர். ஒரு டேட்டாக்கு ஓகேவா ஒரு டப்பா மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு கண்டெய்னர் அதுக்குள்ளே நீங்கள் போட்டு வைக்கலாம். நான் உங்களுக்கு டயக்ராமெட்டிக்காக சொல்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு வந்து வெல் டிஃபைன்டாக புரியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்டெய்னர் என்கிட்ட வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு போட்டுக்கலாம். சரியா? ஸோ இதில் வந்து நான் சம்திங் நான் ஃபில் பண்ணி வைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிளகாத்தூள் அப்படின்ட்டு நான் போடுறேன் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து மிளகாத்தூள் என்கிட்ட இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த மிளகாத்தூள் அப்படின்றது ஒரு டேட்டாவாக நீங்கள் நினச்சிக்கோங்க. ரைட்டா? இது போட்டு வைக்கிறேன் இல்லையா ஒரு டப்பா இல்லையா? ஸோ இதுதான் வேரியபிள். ஓகேவா? ஸோ அந்த டப்பா ஆக்ட்ஸ் லைக் அ வேரியபிள். ஓகேவா? ஸோ இந்த டப்பாக்குள்ளே நான் இந்த மிளகாத்தூளை போட்டு வைக்கிறேன். சரியா? ஸோ தட் இந்த வேரியபிளுக்கு நான் ஒரு நேம் தரலாம். எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு மேலே நான் ஒரு லேபிளில் மிளகாத்தூள் டப்பா எம்டி ஓகேவா? ஸோ டப்பா அப்படின்ட்டு போட்டு வைக்கிறேன். ரைட்டா? ஸோ நமக்கு அது மிளகாத்தூள்னு தெரியும். ஓகேவா? பட் நான் ஒரு வேரியபிளில் மிளகாத்தூள்ன்ட்டு டிஃபைன் பண்ணி வச்சுருந்தா நான் ஈஸியாக அதை பிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது போல தான் அதுவும் ஒர்க் ஆகுது. வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டாஸ் அப்படி தான் ஒர்க் ஆகுது. சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வேரியபிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறதில்ல. ஸோ ரொம்ப டீப் டைவாக போவேனா. சரியா? ஸோ வேரியபிள்ஸ்னால் என்னன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா we just have what is what அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஐடியா. சரியா? ஸோ நம்ம வந்து அகைன் ரெப்ரசன்டேஷனுக்கு போவோம். ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள்ஸ் ஓகேவா இருக்குது. ஆனால் அதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு 3 வழி இருக்குது. ஒன்று வேர், இன்னொன்று லெட், இன்னொன்று கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த வேர் அப்படின்றது 2015 வரையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே லெட் அண்ட் கான்ஸ்டன்ட் வந்துருச்சு. எக்மாஸ்கிரிப்ட் அப்படின்ற கம்பெனி அப்டேட் ஆகிட்டு ES6 வந்தது. ஸோ அதால் லெட் அண்ட் கான்ஸ்டன்ட் வர வச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வேரியபிள்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணலாம். அதுக்கு நான் முதல்ல க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஹியர் இட் இஸ் எ நியூ டேப். ஸோ இதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலர் நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலர் அப்படின்ட்டு கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் விருப்பம். ஸோ கம்பைலர் கொடுத்தீங்க அப்படின்னா ஹியர் இட் இஸ் ஆன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலர். ஓகேவா? ப்ரோக்ராம் லிஸ்ட் வந்திருக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போயிடுங்க. ஓகேவா? இட் இஸ் ஈஸி. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம ஒரு வேரியபிளை நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வேரை வச்சு நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ வேர் ஓகேவா? இட்ஸ் அ கீவேர்ட். வேர் அப்படின்றது ஒரு பர்டிகுலரான கீவேர்டு. இப்போது வேர் அப்படின்றது எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணுது. ஓகேவா? அந்த வேரியபிளுக்கு நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நேம் அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஈக்குவல் டு ஆர்எல்ஸ் நான் நம்பர் அப்படின்ட்டு கொடுக்குறேன். நம்பர் அப்படின்ட்டு கொடுக்குறேன். வேர் நம்பர் ஈக்குவல் டு என்ன தரேன்? நான் ஒரு 3 தரேன் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது இந்த நம்பர் அப்படின்ற ஒரு கண்டெய்னருக்குள்ள இந்த பர்டிகுலராக 3 அப்படின்ற வேல்யூ அதுக்குள்ளே இருக்குது. அதோடைய அர்த்தம் அதுதான். ஸோ இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த வேல்யூக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு? ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மேபி படிச்சிருக்கலாம். பைத்தானில் நீங்கள் வந்து பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி படிச்சிருக்கலாம். இட் இஸ் பிரிண்டிங் ரைட். அது போல் இதில் console.log இருக்குது. ஓகேவா? ஸோ இட் ஆக்ட்ஸ் லைக் பிரிண்ட். console.log இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா கன்சோலில் ஓகேவா ஏதோ ஒரு பர்டிகுலரான வேல்யூவை லாக் பண்ணு அப்படின்றது தான். இப்போ நான் அந்த நம்பரை நான் கொடுத்தேன் அப்படின்னா அதாவது இந்த வேரியபிள் இருக்கு இல்லையா இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா இட் ஷுட் பிரிண்ட் 3. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்கு. ரைட்டா? ஸோ வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் தட் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டிஃப்ரென்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணிட்டு வரேன். சரியா? ஸோ இப்போ வேரியபிள் நம்பர் ஓகேவா? அந்த நம்பரை நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். இதே போல் பர்டிகுலராக நான் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ரைட்டா? இப்போ நான் வந்து லெட்டை வச்சு இதை கொடுக்குறேன். ஓகேவா? லெட்டை வச்சு கொடுக்குறேன். ரைட்டா? நம்பர் ஈக்குவல் டு 3 கொடுக்குறேன். இட் ஷுட் ஹாவ் 3 அண்ட் தென் கான்ஸ்டன்ட் CONST கான்ஸ்டன்ட் CONST கான்ஸ்டன்ட் நம்பர் CONST வந்து கீவேர்ட் நம்பர் ஈக்குவல் டு 3. அப்போ கான்ஸ்டன்ட் நம்பர் ஈக்குவல் டு 3. இதையுமே ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல 3 வரதை நீங்கள் பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் லெட் வேர் அப்படின்ற 3 கீவேர்டை வச்சு உங்களால் ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. பட் வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
ஃப்ரம் 1995 டு 2015 வரையும் வேர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். வேர் இஸ் ஃபங்க்ஷன் ஸ்கோப்டு, ஓகேவா? பட் வேரஸ் லெட் அண்ட் இதெல்லாம் வந்து பிளாக் ஸ்கோப்டு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு கேர்லி பிரேசஸ் போடுறேன் அப்படின்னா, ஓகேவா, இது ஒரு பர்டிகுலரான பிளாக். என்னது? இது ஒரு பர்டிகுலரான பிளாக். இதில் நான் லெட்டை வச்சு ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். லெட், ஓகேவா, ஏ ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். ரைட்டா? இதை இந்த பிளாக், இது ஒரு பிளாக், ஓகேவா, இது ஒரு பிளாக். இது வெளியே நான் கன்சோல் டாட் லாக் ஆஃப், ஓகேவா, ஏ அப்படின்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியுது எரர் console.log of a is not defined. a is not defined அப்படின்ற போல ஒரு எரர் காட்டுது. இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த a அப்படின்றது டிஃபைனே ஆகல. காரணம் என்ன அப்படின்னா the let is block scoped. let is block scoped, ஓகேவா, வேற எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல ஏவை நான் பிரிண்ட் பண்ணுறப்போ ஏ இஸ் நாட் டிஃபைன்ட்டு வரதுக்கான அர்த்தம் இதுதான். ரைட்டா? இதுவே நான் வேர் கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன், இந்த இடத்துல 3 வருது. ஏன் அப்படின்னா வேர் இஸ், ஓகேவா, குளோபலி டிஃபைன்ட், இட் இஸ் ஃபங்க்ஷனல் ஸ்கோப். ஃபங்க்ஷனில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஃபங்க்ஷனல் ஸ்கோப் ஆகும். நான் இங்கே ஃபங்க்ஷன்லாம் தரேன், ஒரு பிளாக்ல நான் தரேன், ஓகேவா. ஸோ தட் அந்த ஏவை நான் வெளியவும் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் தட், ஓகேவா. ஸோ அடுத்து வேரியபிள், ஓகேவா, வேருக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இது மட்டும் இல்லை. ஹாய்ஸ்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, நான் சொல்கிறேன். ரைட்டா? இப்போ கான்ஸ்டன்ட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன? நிலையான அப்படின்ற அர்த்தம், ஓகேவா. அப்போது CONST கான்ஸ்டன்ட் சம் டேட்டா ஈக்குவல் டு, நான் ஒரு நம்பர் தரேன். ரைட்டா? நம்பர் தரேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்? கன்சோல் டாட் லாக் ஆஃப் டேட்டா அப்படின்ட்டு கொடுக்குறேன். ரைட்டா? டேட்டான்னு கொடுத்தாச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன், 3 அப்படின்றது வருது. ரைட்டா? இப்போ நான் லெட்டில் தரேன், லெட் டேட்டா, ஓகேவா, டேட்டா 2 நேம் கிளாஸ் ஆகும், டேட்டா 2 ஈக்குவல் டு 4 அப்படின்னு தரேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் டேட்டா 2 அப்படின்னு தரேன், ரன் கொடுக்குறேன், 3 and 4 வருது. ஓகேவா? பட் வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்? இப்போ நான் வந்து இந்த டேட்டா 2வை என்னால் ரீடிக்ளேர் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு டேட்டா 2 ஈக்குவல் டு 3 அப்படின்ட்டு இந்த இடத்துல தரேன் அப்படின்னா இந்த 4ன்னு இருக்குது, ஓகேவா, இந்த இடத்துல அது வந்து 3ன்னு மாறிடும். ஸோ இப்போ நான் அகைன் ரன் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல 3ன்னு வரதை நீங்கள் பார்க்கலாம். அதுவே நான் கான்ஸ்டன்ட்டில் அகைன் நான் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டு நான் சம்திங் 4 கொடுக்குறேன் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அசைன்மெண்ட் டு அ கான்ஸ்டன்ட் வேரியபிள், ஒரு நிலையான வேரியபிளுக்கு நீங்கள் ஒரு வேல்யூவை தந்திருக்கீங்க. ஸோ உங்களால் வந்து கான்ஸ்டன்ட் உள்ளதை சேஞ்ச் பண்ண முடியாது பை யூசிங் தட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், ஓகேவா. ஸோ இதற்கான அர்த்தம் இதுதான். அதுக்காக தான் இந்த கான்ஸ்டன்ட்டுக்கும் இந்த லெட்டுக்கும் உள்ள வித்தியாசம். பட் போத் ஆர் பிளாக் ஸ்கோப்டு, ஓகேவா. ஆனால் வேர் கீவேர்டை வச்சு நீங்கள் டிக்ளேர் பண்ணுற வேரியபிள் வந்து அப்படி இல்லை, அது வந்து பிளாக் ஸ்கோப்டு இல்லை, ஃபங்க்ஷனல் ஸ்கோப்டு, ஓகேவா. பட் தோ இங்கே பாருங்க லெட் அண்ட் கான்ஸ்டன்ட்கான வித்தியாசம் இதுதான், ஓகேவா. அதே போல் நீங்கள் லெட்டில் ஒரு வேரியபிளை இப்படி டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வேல்யூ தந்துட்டு அதில் நீங்கள் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்க, இது நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன், ஓகேவா. ஜஸ்ட் இங்கே டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா கமெண்ட் ஆகிடும். கமெண்ட் இஸ் நத்திங் பட், ஓகேவா, அந்த இது வந்து அந்த லைன் வந்து கணக்கில் எடுத்துக்காது. ரைட்டா? ஸோ இப்போ நான் வந்து இதை கொடுத்துட்றேன். ரைட்டா? இப்போ நான் ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்தேன் அப்படின்னா 3ன்னு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ரைட்டா? ஸோ 3 இஸ் நத்திங் பட் நான் டேட்டா 2வை டிக்ளேர் பண்ணிட்டேன், அதற்கப்புறமா நான் அதில் ஒரு வேல்யூவை புகுத்துறேன். ரைட்டா? இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் ஒரு வேல்யூ வரும், ஆனால் அது பேர் அன்டிஃபைன்ட் அப்படின்னு காட்டும். விச் மீன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அந்த இதுவை, பட் அதில் வேல்யூவை புகுத்தலை, ஸோ தட் அந்த அன்டிஃபைன்ட் அப்படின்னு காட்டுது. நான் இதுக்கெல்லாம் வரேன், இதெல்லாம் டேட்டா டைப்ஸில் வரும். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டில் அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போது இதையே வந்து நான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா CONST அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ கன்சோல் டாட் லாக் ஆஃப் டேட்டா 2, ஓகேவா, நான் கொடுத்துருக்கேன், ரன் கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் இனிஷியலைசர் இன் கான்ஸ்டன்ட் டிக்ளரேஷன். இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட்டுக்கு டிக்ளரேஷன் மிஸ் ஆகுது அப்படின்ற அர்த்தம். ஆனால் நம்ம கான்ஸ்டன்ட்டுக்கு டேட்டா புகுத்தாத இந்த இடத்துல புகுத்துனா என்ன ஆகும் அப்படின்றதையுமே நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதுவுமே இட் லீட்ஸ் டு எரர், அதே மிஸ்ஸிங் இனிஷியலைசர் தான் வரும். ரைட்டா? ஏன் அப்படின்னா
லெட் போல இல்லாத இதில் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வேல்யூ தந்தே ஆகணும். ஓகேவா? ஸோ அது போல் மாறும். ஸோ இதில் வந்து ஈக்குவல் டு நான் ஒரு 2 அப்படின்னு தரேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேட்டா 2 ஈக்குவல் டு 2 அது ரன் ஆகும். இப்போ நான் அகைன் நான் இனிஷியலைஸ் பண்ணேன் டேட்டா 2 ஈக்குவல் டு சம்திங் லைக் தட் அப்படின்ற போல தரேன் அப்படின்னா தட் வுட் நாட் ஒர்க். ஓகேவா? ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்றது இதுதான். அதே போல் கான்ஸ்டன்ட் வேர் அண்ட் தென் லெட் அதுக்கு மூணுத்துக்குமே வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. ஸோ வித்தியாசங்கள் பற்றி நான் டிஃப்ரென்சஸ் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஓகேவா? ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ளே ஒரு வேல்யூவை புகுத்துறது. ஓகேவா? அதில் 3 டைப்ஸ் இருக்குது: வேர், லெட், கான்ஸ்டன்ட். ஸோ இது மூணுத்தை வச்சு தான் ஜாவாஸ்கிரிப்டில் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வேரியபிள்ஸை நம்ம ஓகேவா எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கேல்குலேஷன் போடுறேன் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? கான்ஸ்டன்ட் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்ற போல் நான் கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் தென் கான்ஸ்டன்ட் பி ஈக்குவல் டு 12 அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். இப்போ நான் கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஓகேவா ஆப்ரேட்டர்ஸில் வரும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டர். ஓகேவா? அடிஷன் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 10 + 12 என்ன வேல்யூவோ அது வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுறத நீங்கள் பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ ஒரு கண்டெய்னர்லேருந்து நான் இதிலேருந்து எடுத்து நான் ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது போல் வேரியபிள்ஸ் எப்படியெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் வேரியபிள்ஸ் அப்படின்னா இதுதான், இப்படி தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் குட் பை ஃப்ரம் தீபா.